அம்பானி வீட்டு திருமண விழா. அப்பாடா, ஒரு வழியாக முடிஞ்ச அம்பானி வீட்டு கல்யாணம். முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமண நிச்சயதார்த்தமான நாளில் இருந்தே இதே பேச்சா இருந்தது. ஊடகங்கள் கடந்த ஒரு மாதமாக இதன் உச்சத்திற்கே சென்றனர். அதற்கேற்ப திருமண முன் நிகழ்வுகள், பின் நிகழ்வுகள், நிச்சயதார்த்தம், வரவேற்பு என்று தினம் ஒரு நிகழ்வை நடத்தி மும்பையே அதிரவிட்டது அம்பானி குடும்பம். திருமணத்திற்கு முன் நிகழ்வு. உலகில் மிக முக்கிய பணக்காரர்களில் ஒருவரும் இந்தியாவின் நம்பர் 1 தொழிலதிபருமான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு முந்தைய விழா குஜராத் ஜாம் நகரில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை ரூபாய் 1250 கோடி செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் உலகில் பெரும் கோடீஸ்வரர்களும் மற்றும் பிரபலங்களும் கலந்து கொண்டனர். திருமணம் என்றாலே திருவிழாதான். அதிலும் அம்பானி வீட்டு திருமணம் என்றால் சொல்லவா வேணும். ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமணம் உலகையே பிரமிக்க வைத்தது. மேலும் இத்திருமண விழாவில் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் பாரிஸ் ஜான்சன், டோனி பிளேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திருமண விழா ஜூலை 12 தொடங்கி 14 வரை மும்பையில் உள்ள ஜியோ மாநாட்டு மையத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்கள் கலந்து கொண்டனர். திருமணம் வைபவம் தொடங்கிய நாள் முதலே அனைத்திலும் பிரம்மாண்டத்திற்கு பஞ்சமில்லை. அழைப்பிதழில் இருந்த நேர்த்தியான வடிவமைப்பு உலகில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் ஜோடியின் திருமண நிகழ்ச்சியின் ஒரு பகுதியான சமூக விவாக நிகழ்ச்சியும் மகாராஷ்டிரா மாநிலம் பல்கர் மாவட்டத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தா வித்யா மந்திரில் ஏழை குடும்பங்களை சேர்ந்த 50 ஜோடிகளுக்கு கோலாகலமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அதாவது காசு இருக்கிறது என்பதற்காக எவ்வளவு ஆடம்பரமா திருமணம் நடத்துறாங்க பாருங்க என்றும் யாரும் சொல்லிவிடக் கூடாது என்று 50 ஏழை ஜோடிகளை தேர்வு செய்து நீங்கள் புண்ணியம் தேடிக்கொண்டனர் என்று பலராலும் பேசப்பட்டது. அஸ்ஸாமில் வெள்ளம், ஜம்முவில் நிலச்சரிவு, கத்துவில் பயங்கரவாதிகள் தாக்குதல், இடைத்தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி என்ற செய்தி எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அம்பானி வீட்டு கல்யாணம் முன்னுக்கு நின்றது குறிப்பிடத்தக்கது. முகேஷ் அம்பானி தனது இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் மருமகள் ராதிகா மர்ச்சன்ட் திருமணத்தில் திருமண முக்கியத்துவத்தை பற்றி கூறிய விளக்கம். ஆனந்த் மற்றும் ராதிகாவை ஆசிர்வதித்த முகேஷ் அம்பானி தனது மகன் மற்றும் மருமகள் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதாகவும் அவர்கள் திருமண வாழ்க்கை அழகாகவும் பண்பட்டதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று கூறினார். புதிதாக திருமணமான தம்பதியர் மகிழ்ச்சி, நல்ல ஆசீர்வாதம், சொலிப்பு மற்றும் வெற்றி அவர்களின் முன்னோக்கிய பயணத்தில் வாழ்த்தினார். இந்த திருமணத்துல ரொம்ப முக்கியமான எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச விஷயமே இதுதாங்க. என்னன்னா, ஆனந்த் அம்பானி திருமணத்திற்கு குறிப்பிட்ட பிரபலங்களுக்கு ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள வாட்ச் கிஃப்ட். திருமணத்திற்கு வந்த விருந்தினர்களுக்கு, அதாவது நாட்டில் திரையுலக பிரமுகர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் என பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டனர். அதாவது இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர், பாரிஸ் ஜான்சன், மல்யுத்த வீரர் ஜான் சீனா, திரையுலக பிரபலங்கள் அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன், ரஜினிகாந்த், MS தோனி, AR ரஹ்மான், பிரியங்கா சோப்ரா, கிம் கதாஷியான், கோலே கதாஷியான் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் வந்து கலந்து கொண்டனர். வந்தவர்களுக்கு அப்படி ஒரு உபசரிப்பு நடத்தப்பட்டனர். மேலும் சுமார் 1.5 கோடி மதிப்புள்ள விலை உயர்ந்த வாட்ச் ஆனந்த் அம்பானி பரிசாக அளித்துள்ளார். இந்த வாட்சுகள் அனைத்தும் விருந்தினர்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டவை. இந்த வாட்சுகள் ஆடம் மாஸ் பிகேட் நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது. மேலும் இந்த வாட்சுகளில் 41 mm 18 கேரட் பிங்க் கோல்டுடன் 9.5 mm திக்கான கிறிஸ்டல் சஃபயர் பதிக்கப்பட்டு இருந்தன. பிங்க் கோல்ட் டோன் கொண்ட கிராண்ட் டாமிச்சரி பேட்டர்ன் டயல்கள் கொண்டுள்ளன. திருமணத்திற்கு மறுநாள் நடைபெற்ற சுப ஆசீர்வாத நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மணமக்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்டை வாழ்த்தினார். ஜூலை 14ஆம் தேதியன்று நடைபெற்ற திருமண வரவேற்புடன் திருமண நிகழ்ச்சிகள் முடிவுக்கு வந்தன.
கடந்த மார்ச் 1 முதல் 3ஆம் தேதி வரை குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் திருமணம் முன்வைபக நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 6 மாதங்களாக நடைபெற்ற திருமண முன் வைபோக நிகழ்ச்சிகள் அனைத்தும் மறக்க முடியாதவையாக அமைந்தன. மக்களே, லோ பட்ஜெட்டில் திருமணம் செய்த அம்பானி மகன் அது எப்படின்னு பார்க்கலாம். உலகிலேயே இப்ப வரைக்கும் பிரம்மாண்டமா நடந்த கல்யாணம் எதுன்னு பார்த்தா இப்ப நடந்த முகேஷ் அம்பானி அவங்களோட பையன் ஆனந்த் அம்பானியோட கல்யாணம் தாங்க. அதவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லோ பட்ஜெட்டில் நடத்தப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற திருமணம் இந்தியாவின் ஹாட் டாபிக்காக மாறும் அளவிற்கு இவர்களது திருமணம் கொண்டாட்டங்கள் பேசும் பொருளாக இருந்தன. ப்ரீ வெட்டிங், இத்தாலி கொண்டாட்டம் என ஒரு திருமணத்தை ஏதேதோ பெயர் வைத்து கொண்டாடினார்கள். இந்நிலையில் இந்த வகையில் இவர்களது திருமணத்திற்கு செலவிடப்பட்ட மொத்த தொகையும் வெளியாகி உள்ளது. அதாவது ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்தின் செலவு ரூபாய் 5000 கோடி என்று, இது முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பில் 0.5% மட்டும் என்று கூறப்படுகிறது. $600 மில்லியன் ரூபாய் 5000 கோடி அமெரிக்காவில் 10 ஆஸ்கார் விழா நடத்த போதுமான தொகை என்று பலர் கூறுகின்றனர். 4000 5000 கோடி செலவாகி இருந்தாலும் அம்பானி குடும்பம் சராசரி இந்திய குடும்பம் தங்களின் குழந்தைகளின் திருமணத்திற்கு செய்யும் நிகர மதிப்பில் குறைவான சதவீதத்தையே செலவிட்டுள்ளது. அனைத்து இந்திய குடும்பம் தங்களது மொத்த செல்வத்தில் 5% முதல் 15% வரை திருமணத்திற்கு செலவிடுகின்றனர். ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் அம்பானி குடும்பத்தின் நிகர மதிப்பில் 0.5% மட்டுமே செலவிடப்பட்டதால் இது பட்ஜெட் திருமணம் என்று கூறப்படுகிறது. அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த அம்பானி மகனின் திருமண அழைப்புதல், அதாவது பத்திரிக்கைங்க, கல்யாண பத்திரிக்கை. அதுல என்னன்னு பார்க்கலாம். அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த அம்பானி மகனின் திருமண அழைப்புதல். அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்ப சொன்னா ஒரு மினி கோயிலையே அனுப்பி வச்சிருக்காங்க. பெரிய மற்றும் அழகான ஆரஞ்சு நிற பெட்டி ஒன்றுக்குள் வைத்து அந்த அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மீது பகவான் விஷ்ணுவும் அவரது நெஞ்சில் லட்சுமி தேவியும் இருக்கிறாள். அந்த ஆரஞ்சு நிற பெட்டியை திறந்தால் விஷ்ணு மந்திரம் ஒலிக்கிறது. அதில் அழைப்புதல் தங்க நிறத்திலான புத்தகம் போல் இருந்தது. மேலும் அதனுள் பல்வேறு தெய்வங்களின் படங்களும் உள்ளன. அதனுள் கைப்பட எழுதப்பட்ட திருமண விழா குறிப்பு உள்ளது. இதனோடு காஷ்மீர் கைத்தேரி பஷ்மினா சால்வையும் இடம்பெற்றிருந்தது. மொத்தத்தில் இந்த அழைப்புதல் கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது. இப்படி ஒரு கல்யாணத்தை நம்ம வாழ்நாளையே மறக்க முடியாதுங்க.